ஜி தமிழ் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகும் சொல்வதெல்லாம் உண்மை நிகழ்ச்சி பல நேரங்களில் சர்ச்சையை ஏற்படுத்துவது அனைவருக்கும் தெரிந்த ஒன்றுதான். சமீபத்தில் மீண்டும் அந்த நிகழ்ச்சியால் ஏற்பட்டுள்ள சர்ச்சைக்கு தனது ட்விட்டர் பக்கத்தில் லட்சுமி ராமகிருஷ்ணன் விளக்கம் அளித்துள்ளார். சமீபத்தில் ஒளிபரப்பான குழந்தைகள் மீதான பாலியல் வன்முறை மற்றும் தாக்குதல் சம்பந்தப்பட்ட பகுதி பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. அந்த நிகழ்ச்சி தொகுப்பாளர் லட்சுமி ராமகிருஷ்ணனை அவருடைய ட்விட்டர் பக்கத்தை குறிப்பிட்டு கடுமையாக திட்டியுள்ளனர். அவரை கடுமையாக திட்டியவர்களுக்கு லட்சுமி ராமகிருஷ்ணன் பதிலும் அளித்துள்ளார். இந்த நிகழ்ச்சியை குறித்து லட்சுமி ராமகிருஷ்ணன் தனது ட்விட்டர் பக்கத்தில் கூறியிருப்பது என்னவென்றால், சமீபத்தில் ஒளிபரப்பான பகுதியில் பாதிக்கப்பட்ட பெண் குழந்தையை பெற்ற பின் அந்த பெண்ணின் குடும்பம் சம்பந்தப்பட்ட நபர் மீது 7 வருடங்களுக்கு முன்னால் தொடர்ந்த வழக்கை திரும்ப பெற்றது. தவறு செய்தவர்கள் நிதி உதவி செய்வதாக கூறியிருந்தார்கள். அந்த பெண் போலீஸுக்கு செல்லாமல் குற்றத்தை வெளியில் கொண்டு வர வேண்டும் என சொல்வதெல்லாம் நிகழ்ச்சிக்கு வந்தார். இந்த நிகழ்ச்சி இல்லை என்றால் அவர் அமைதியாக பாதிப்பை சந்தித்து கொண்டே இருந்திருப்பார். குற்றவாளிகளும் எந்த ஒரு குற்ற உணர்ச்சியின்றி வாழ்ந்திருப்பார்கள். அந்த பெண் இப்போது புகார் அளிக்க மறுத்து விட்டது உண்மைதான். எங்களால் அவரை சமாதானப்படுத்த முடியவில்லை. ஆனால் குற்றம் வெளியே வந்தது. சிறிய விழிப்புணர்வு உண்டாக்க என்னால் முடிந்தது. முக்கியமாக குற்றவாளிக்கும் அவரை போன்றவர்களுக்கும் இனி குற்றம் வெளியே வரும் என பயம் இருக்கும். பாதிக்கப்பட்டவர்கள் இப்படி பொது ஊடகத்தின் முன் வந்து விடுகிறார்கள் என்பது அனைவருக்கும் தெரியும். அந்த சூழலில் எது சரியானதோ அதையே செய்தோம். அப்படியான பாதிக்கப்பட்டவர்கள் சொல்வதெல்லாம் உண்மையை விட சிறந்த அல்லது சென்று முறையிட வேறு எளிய நடைமுறைகள் வரும்பொழுது இந்த நிகழ்ச்சியை நாங்கள் முடித்து கொள்வோம். நிகழ்ச்சியை குற்றம் சாட்டுவதை விட்டுவிட்டு நமது சமுதாயத்தில் வேறு ஒரு மாற்று தளத்தை உருவாக்க உழைக்குமாறு அவதூறு சொல்பவர்களை கேட்டுக்கொள்கிறேன். அந்த சமயத்தில் சொல்வதெல்லாம் உண்மை போன்ற நிகழ்ச்சிகள் நாட்டிற்கு தேவைப்படாது என்று கூறியுள்ளார் லட்சுமி ராமகிருஷ்ணன். லட்சுமி ராமகிருஷ்ணனோட இந்த கருத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம தமிழ் ஸ்பீடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.